பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் நமக்குள் பெருகுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளிலே காணொலி காட்சியின் வாயிலாக நாம் யாவரும் இணைந்து நாம் இருக்கிற இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு கிடைத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை ஒருமுறை இந்த ஆராதனைக்கென்று கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான உம்முடைய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசுவாச ஐக்கியத்தில் ஒருமனப்பட்டவர்களாக இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். எங்களை ஒருமுறை உம்முடைய திருச்சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் வழியாக நாங்கள் உம்மை துதித்து பாடுவோம், உமது திருவசனங்களை கேட்கவும் உம்முடைய திருநாமத்திற்கு மகிமையாக நாங்கள் வாழும்படியாக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும் தேவனின் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக எங்களை உம்முடைய ஆராதனைக்கென்று நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 19வது பாமாலையை பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடு என்ன தருவேன் என்ற பாடலை பாடுவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிய.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். சற்று நேரம் நாம் அமைதலாய் நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து தீமையான வழிகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விலக்கி செம்மையான வழியிலே வழிநடத்தும்படியாக இந்த வேளையில் நம்முடைய உள்ளங்களில் உணர்த்துகிற அனைத்து பாவங்களுக்காகவும் அவருடைய திருசமூகத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு மன்னிப்பு கேட்கும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடக்கும். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாம்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமீன். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 93வது கீர்த்தனை இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர் என்ற பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 93வது பாடல். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். மாசில்லாத மைதேவன் மானிடர் உடையார். மாசில்லாத மைதேவன் மானிடர் உடையார். இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார். இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமமுடையார். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். அந்த
அந்தர வானத்திலும் ஆகிலாண்ட கோடியிலும் அந்தர வானத்திலும் ஆகிலாண்ட கோடியிலும் எந்தெந்த லோகத்திலும் இவரே ரட்சகர் எந்தெந்த லோகத்திலும் இவரே ரட்சகர் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துநாதர் ரட்சகர் தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்தில் உள்ள மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர் மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளிலே நாம் ஆண்டவருடைய திருவசனங்களை கேட்கவும் இந்த ஆராதனையில் பங்கு பெறவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியத்திற்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை ஒரு முறை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கென்று அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான உடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் உமது திருவசனங்களை தியானிக்கிற சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக துதிகளை தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய ஆத்துமாக்களை பால் மறந்த குழந்தையைப் போல உம்முடைய சமூகத்தில் அடக்கி அமர பண்ணி களங்கமில்லாத திருவசன பாலை அருந்தி சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 4வது ஞாயிறாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, கிறிஸ்துவே வழி என்று விசுவாசிப்பது. பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே. அதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிற அருமையான 3 திருமறை பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவைகளை நீங்கள் பொறுமையாக இல்லங்களிலே வாசித்து பார்க்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் முதல் திருமறை பகுதி. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். 2வது திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 34 வசனங்கள். அப்போஸ்தலர் 16 19 முதல் 34. 3வது திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். யோவான் 14 1 முதல் 7 வசனங்கள். கிறிஸ்துவே வழி என்று இந்த அருமையான திருமறை பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். தியானத்திற்காக நாம் தெரிவு செய்திருக்கின்ற இந்த அருமையான திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. இந்த தலைப்பை பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய நிகரற்ற தன்மை, தனித்துவம் இதிலே சுட்டி காட்டப்படுகிறது. என்றால் உலகத்தில் அநேக மகான்கள் தோன்றி வழியை காண்பித்திருக்கலாம், வெவ்வேறு வழிகளை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து ஒருவரே தனிச்சிறப்பு வாய்ந்தவர். அதற்கு ஆரம்ப நாட்களிலே கீர்த்தனைகளை எழுதின அருமையான கர்த்தருடைய தாசர்கள் பயன்படுத்தின ஒரு அருமையான வார்த்தை,
ஒப்பு நிகரற்ற தன்மை. அதை ஆங்கிலத்திலே த சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்கின்றோம். வேறு யாரோடும் அவரை ஒப்பிட்டும் பார்க்க முடியாது, இணையாகவும் நாம் யாரையும் வைக்க முடியாது என்பதை குறிக்கின்ற ஒரு அருமையான சொல்லாக இது அமைந்திருக்கிறது. ஒப்பு நிகரற்ற தன்மை. இதனை ஒரு அருமையான கீர்த்தனைகளை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் அருமையான கீர்த்தனை எழுதியிருக்கிறார்கள். கண்டேன் என் கண்குளிர என்று அருமையான ஒரு பாடல். அதிலே ஒரு பல்லவி இப்படி வருகின்றது: தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை கண்டேன் என் கண்குளிர என்று சொல்லுகிறார். அப்படியானால் சிமியோன் குழந்தையாகிய கிறிஸ்துவை தன்னுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு சொல்லுகின்ற அந்த தீர்க்க தரிசன மொழிகளை பாடலாக நமக்கு தந்திருக்கின்ற ஆபிரகாம் பண்டிதர் இந்த அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒப்பு நிகரற்றவரை என்று சொல்லி கிறிஸ்து யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க இயலாத தனித்துவம் நிறைந்த மேலான தன்மை உடையவர் என்று இதிலே சொல்லுகிறார். இது ஒரு கீர்த்தனையினுடைய ஒரு வரி மாத்திரமே இப்படி வருகின்றது. ஆனால் ஒரு முழு கீர்த்தனையும் இந்த கிறிஸ்துவனுடைய நிகரற்ற தன்மையை நமக்கு காட்டுகின்ற ஒரு அருமையான கீர்த்தனை இருக்கிறது. அருள் திரு லா முனுசாமி ஐயர் அவர்கள் எழுதின அருமையான கீர்த்தனை. கீர்த்தனை பாடல்களிலே 81வது பாடல்: உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதில். இதன் வரிகளை கவனித்து பார்க்கும்போது தனக்குத்தானே நிகராம் தாதை திருச்சுடனா மனுக்குலம் தன்னை மீட்க மானிடனாக வந்த உனக்கு நிகர் ஆனவர் யார் என்கிற ஒரு அருமையான கேள்வியோடு இந்த பாடல் முழுவதுமாகவே கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது. இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே கிறிஸ்து சொன்ன நானே என்று குறிப்பிடக்கூடிய 7 வாக்கியங்கள் இருக்கின்றன. ஜீவ அப்பம் நானே, நானே ஒளி, நானே வாசல், நல்ல மேய்ப்பன் நானே, நான் ஆபிரகாமுக்கு முன்னதாகவே இருக்கிறேன், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன், மெய்யான திராட்சை நானே என்று சொல்லி 7 வாக்கியங்களை குறிப்பிடுகிறார். இதிலே கிறிஸ்து தன்னுடைய தனித்தன்மையை இந்த பகுதியில் இந்த வார்த்தைகளின் வழியாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள் இதில் யாரும் இல்லை. இதில் குறிப்பிடும் போது ஆங்கிலத்திலே த வே என்று சொல்லும் போது வழிகளிலே ஒரு வழி என்று அல்ல, ஒரே வழி அவர்தான் என்றார். ஆகையினாலே கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்திலே வழியை கண்டுபிடித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களிலே வாஸ்கோ ட காமா, கொலம்பஸ், மெகலன் போன்றவர்கள் புது புது கண்டங்களை நாடுகளை கண்டுபிடித்தார்கள். அதற்கு வழிகளை கண்டுபிடித்தார்கள், கடல் மார்க்கங்களை கண்டுபிடித்தார்கள். இவர்கள் எல்லாம் வழிகளை கண்டுபிடித்தவர்கள். வழி அமைத்தவர்கள் இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே இருந்து வந்து நம்முடைய நாட்டிற்கு வந்தவர்கள் அநேகர். நாமே சென்று பார்க்காத மலைப்பகுதிகளுக்கெல்லாம் பாதைகளை அமைத்தார்கள். அவர்கள் எல்லாம் வழிகளை அமைத்தவர்கள். வழிகளை கண்டுபிடித்தவர்கள் இருக்கிறார்கள், வழிகளை அமைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இதுவரையிலும் ஒருவராகிலும் நானே வழி என்று இந்த உலகத்தில் சொன்னதில்லை. முதல் முறையாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனித வரலாற்றில் இந்த அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார், நானே வழி என்று சொன்னால். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை அல்லாமல் வெவ்வேறு வழிகளை நமக்கு காட்டுவதற்கு பல மார்க்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அத்தகைய மார்க்கங்களை எல்லாம் விட்டு கிறிஸ்துவே உண்மையான உலக ரட்சகர் என்பதை உணர்ந்து அந்நாட்களிலே அநேக கிறிஸ்துவனிடத்திலே வந்தார்கள். இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23, 26 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கடைசி நாட்களிலே இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் எங்கும் போகாதீர்கள், ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ரிக் வேதத்திலே கிறிஸ்து இருக்கிறார், குர்ஆனிலே கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் வணங்குகிற கிறிஸ்துவை
குரானின் வழியாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிக்வேதத்தின் வழியாக கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய வார்த்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வேத புத்தகமாக நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அது மாத்திரமல்ல, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டக்கூடிய உள்ளங்களிலே கிறிஸ்து என்றைக்கும் வாழுகிறார். இந்த அனுபவத்தை தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்குள் வாழும் அனுபவம் என்று சொல்கிறார். இன் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அனுபவம். அப்படி வாழும்போது அவர் சொல்லுகின்ற ஒரு அருமையான வார்த்தை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், நான் என்கிற பவுல் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கைக்குள் நீங்கள் தேடினால் கிறிஸ்து மாத்திரமே இருப்பார். பவுலாகிய நான் இருக்க மாட்டேன். காரணம் என்னவென்றால், நான் என்கிறதெல்லாம் என்னை விட்டு சென்று விட்டது. கிறிஸ்து மாத்திரம் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது நானே வழி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அதை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கும்படியாக இந்த நாளில் இந்த அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 முக்கியமான பாடங்கள் இருக்கிறது. அதிலே எந்த வகையில் இயேசு கிறிஸ்து தனித்துவம் வாய்ந்தவர் என்பதை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த பகுதியிலே பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் மீட்பின் பலியாக தன்னை கொடுத்ததினாலே அவருக்கு இணையானவர் இந்த உலகத்தில் வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். We must believe the supremacy of Christ's redemptive sacrifice. மீட்பின் பலியாக தன்னை கொடுத்திருக்கிறார். இதிலே நீங்கள் கவனிக்கும் போது ஏற்கனவே நான் சொன்ன இந்த அருமையான பாடல், உனக்கு நிகரானவர் யார் என்ற பாடலிலே இதை முழுமையாக விளக்கும் போது இப்படி சொல்லுகின்றார், காயும் மனமுணவர்க்காக மரித்தாய் சொன்னார். எப்படி என்று சொன்னால், தாய் மகளுக்காய் சாவர், கூட பிறந்த தமையன் தம்பிக்காய் மாய்வன், நேயன் நேயர்க்காய் ஈவானோ, தனது உயிரை நேர் விரோதிக்காய் ஈவானோ, நீயும் மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து காயும் மனமுணவர்க்காக மரித்தாய் சுவாமி. மனதிலே மடமை கொண்டு அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனுமக்களுக்காக நீர் விண்ணுலகத்தை விட்டு மனுலகத்துக்கு வந்து அவர்களுக்காகவே மரித்திருக்கிறாயே என்று சொல்லி அந்த பாடல் மிக அழகாக சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 2வது சரணத்தை நீங்கள் பார்த்தால் மிக அருமையான ஒரு சரணம். அதிலே இப்படி ஒரு அருமையான வரி வருகிறது, கந்தை உரிந்து எரிந்தனை, நீதியின் ஆடை கணக்க உடுத்தி விட்டனை, மந்தையில் சேர்த்து வைத்தனை, கடும் வினைகள் மாற்றி எந்தனை காத்தனை, கந்த மலர்பாதனே கனக ரத்னமேருவே, சிந்தை உவந்து வந்த தியாகராஜனே சுவாமி என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கந்தை துணியை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கலட்டி மாத்திரம் விடவில்லை. இந்த வரி சொல்கிறது, கந்தை உரிந்து எரிந்தனை, தூக்கி எறிந்து விட்டோம். சுய நீதி என்கிற கந்தைகளை தூக்கி எறிந்து மீண்டும் அதை நாம் எடுக்க முடியாத தூரத்திலே எரிந்துவிட்டு நீதியின் ஆடையை கனகச்சிதமாக நமக்கு உடுத்து வைத்திருக்கிறார். நீதியின் ஆடை கணக்க உடுத்து வைத்தனர். மந்தையாகிய திருச்சபையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மலர் பாதங்கள் எப்பொழுதும் ரட்சிப்பின் வாசனை வீசுகிற அவருடைய மலர் பாதங்களையும், இன்னும் குறிப்பாக இதில் தெளிவாக சொல்லுகின்றால், கனக ரத்தினமே உண்டு. கனகம் என்றால் பொன், ரத்தினம் என்றால் அதிலே பதிக்கக்கூடிய அருமையான கற்கள். இப்படிப்பட்ட கனக ரத்தினமாக இருக்கின்ற தேவன். மேருமலை என்கிறது இந்து புராணங்களிலே மிக முக்கியமான ஒரு மலை. இது இந்து புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு கதை. இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது, பார்க்கடலை கடைவதற்காக மேருமலையை அவர்கள் மத்தாக வைத்துக் கொண்டு வாசுகி என்கிற ஒரு பாம்பை கயிறாக திரித்து அமிழ்தத்தை கடைந்து எடுக்கலாம் என்று எடுக்கும்போது அதற்கு பதிலாக விஷம் வந்துவிட்டது. இதை அந்த கடவுள் உட்கொள்ளும் போது அவருடைய மனைவி அருகிலே இருந்து அவருடைய தொண்டைக்கு கீழ் இறங்காதபடி அந்த தொண்டையிலே கையை வைத்து பிடித்து விட்டார். ஆகையினால் தலையின் மேல்பாகம் எல்லாம் நீல நிறமாக மாறிவிட்டது. உடல் மாறாமல் நின்றுவிட்டது. அதாவது,
இந்த உலக மக்கள் அந்த விஷத்தை அருந்தி செத்துவிடக்கூடாது என்பதற்காக தலையிலே மாத்திரம் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வம். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ முழு சரீரத்தையும் ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஏதோ உடலினுடைய ஒரு பாகத்தை அல்ல, முழு சரீரத்தையும் உழுத நிலம் போல அந்த சரீரம் என்ன செய்யப்பட்டது? அடித்து துன்புறுத்தப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டது. இவர் நமக்காக வேறு உணவை ஆயத்தம் பண்ணின ஒரு தெய்வம் அல்ல, தன்னுடைய உடலையே உணவாக கொடுத்தார். என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். ஆகையினாலே அந்த நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறது, அது கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்ற மிக சிறப்பான ஒரு செய்தி. இரண்டாவது, இந்த பகுதி சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த பராமரிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். இந்த பராமரிப்பு வேறு எந்த தெய்வமும் நமக்கு தருவதில்லை. We must believe in the supremacy of Christ loving care. கிறிஸ்துவினுடைய அன்பு நிறைந்த பராமரிப்பு. சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போதும், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருமறையை பற்றி சொல்லும் போதும் மிக சிறப்பான 5 வாக்கியங்களை லத்தீன் மொழியிலே பயன்படுத்தினார். அந்த லத்தீன் மொழிகள், அந்த 5 வாக்கியங்களும் ஆழமான 5 சத்தியங்களை நமக்கு சொல்லுகின்றன. சோலா கிரேஷியா என்று சொன்னார். கிருபை மட்டும்தான் இந்த உலகத்திலே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை அல்லாமல் ஒருவரும் மீட்கப்பட முடியாது. கிரியை செய்கிறதுனாலே ஒருவர் மீட்படைய முடியாது. ஆகினாலே சோலா கிரேஷியா என்ற வார்த்தையை சொன்னார். இரண்டாவது சோலா ஃபைட் என்று சொன்னார். விசுவாசத்தினால் மட்டுமே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லும். ஏனென்றால் கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இதே யோவான் நற்செய்தி நூலிலே 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்கிறார். 3வது அந்த பகுதி சொல்கிறது, சோலா ஸ்கிரிச்சுரா, திருமறை மட்டும்தான். திருமறையை விட்டுவிட்டு வேறு எங்கெல்லாம் கிறிஸ்து இருக்கிறார் என்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தின திருமறை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அது மாத்திரமே போதுமானது. 4வதாக மார்ட்டின் லூத்தர் சொன்னார், சோலி டி குளோரியா என்று சொன்னால், கிறிஸ்துவின் மகிமைக்காக மட்டுமே நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சுய மகிமைக்காகவோ அல்லது பிற மனிதர்களை மகிமைப்படுத்துவதற்காகவோ நாம் இந்த உலகத்தில் வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆகினாலே அவருடைய அன்பை உணர்ந்து, பராமரிப்பை உணர்ந்து வாழும்போது அவருக்கு மகிமையாக நாம் வாழலாம். இறுதியாக சொன்னார், சோலஸ் கிறிஸ்டஸ், கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் கிறிஸ்துவினிடத்திலே தான் எல்லாம் இருக்கிறது. இந்த பகுதி சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்னும் சொல்ல போனால் அநேக இடங்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துக் போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இந்த உலகத்தில் வேறு யாரும் இந்த வார்த்தையை சொன்னதில்லை. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். ஏனென்றால் அவர்கள் யாருமே சமாதானத்தோடு வாழ்ந்ததில்லை. அவர்கள் விரும்புகிற சமாதானத்தை அவர்களே இந்த உலகத்தில் பெற்றதில்லை. ஆனால் கிறிஸ்துவோ எல்லா பாடுகளின் மத்தியிலும் மெய் சமாதானத்தை தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தவர். ஆகினால் தான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே பிழைப்புக்காக, வாழ்வுக்காக, ஊழியங்களின் முன்னேற்றங்களுக்காக மனிதர்களை தெய்வமாக கருதி அவர்கள் பின்னாலே போகிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால், பிழைப்புக்காக கூட நாம் ஒருபோதும் மற்றவர்களை தெய்வமாக கருதக்கூடாது. கிறிஸ்து ஒருவரே அன்போடு நம்மை பராமரிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஊரடங்கு உத்தரவு காலம், நமக்கு தேவையான பொருட்கள் கூட கிடைக்காத ஒரு பஞ்சமான நிலைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நாம் வெளியேற முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்து நம்மை இன்னும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி மிக சிறப்பாக நம்மை ஆதரிக்கிறார். நம்முடைய திருச்சபையிலும் வெளியிடங்களிலும் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கென்று உதவி செய்கிற கரங்கள், அநேக கரங்களை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார்.
அவர்கள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பையும் பராமரிப்பையும் மக்கள் உணர்கிறார்கள். ஆகினால் இந்த பராமரிப்பு கிறிஸ்துவிடத்திலே தான் இருக்கிறது. இதைத்தான் இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக்குகிறது. மூன்றாவது நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நித்திய ஜீவனை வேறு யாரும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த உலகத்தில் சொன்னதில்லை. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சொல்லியிருக்கிறார். ஆகினாலே நாம் அவருடைய தனித்துவத்தை நினைக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள அதை கிறிஸ்து மாத்திரமே நமக்கு தருகிறார் என்று விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். We must believe the supremacy of Christ in providing eternal life. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரே, என் சரீரத்தை ஏற்றுக்கொண்டு என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், நித்திய ஜீவன் உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருந்தால் நித்திய ஜீவனுக்குள் செல்கிறவர்களாக இருப்போம். அதற்கு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று யோவான் தன்னுடைய கடிதத்தில் சொல்கிறார். உண்மை அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். முழுமையாக நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் நித்திய வாழ்வை பெற்றவர்களாக இருக்கும். அநேக நேரங்களிலே நம்முடைய மனம் வேறொரு காரியத்தை சிந்திக்கும். அப்படித்தான் தஞ்சையில் வாழ்ந்த சத்யநாதன் அவர்கள், அவருடைய மனம் கிறிஸ்துவை விட்டு வேறு காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்ததினாலே தன்னுடைய மனதிற்காகவே ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடல், இயேசுவை அன்றி வேறொரு ரட்சகர் காசினி தனில் உண்டோ, மனமே அவர் நேசம் அறிந்து விசுவாசம் இல்லாமலே மோசம் போவதேன் மனமே, மோசம் போவதேன் மனமே என்று அருமையான ஒரு பாடல் கீர்த்தனையிலே இருக்கிறது. இயேசுவை அன்றி வேறொரு ரட்சகர் காசினி தனில் உண்டோ, மனமே காசினி தனில் உண்டோ என்று கேட்கிறோம். இந்த உலகத்தில் அன்பு செலுத்தி உனக்கு நித்திய வாழ்வை தருகின்ற வேறு யாராகிலும் இருக்கிறார்களா? ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட நித்திய வாழ்வை கிறிஸ்து மாத்திரமே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியிலே சொல்லும் போது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் வந்து அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று சொல்லுகிறார். நான் போகிற இடத்தை நீங்கள் அறிவீர்கள், வழியையும் அறிவீர்கள் என்று இயேசு சொன்ன உடனே தோமா கேட்கின்றார், நாங்கள் வழியை அறியோமே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்று கேட்கிறோம். ஒருவேளை கிறிஸ்து போகிற இடத்தை நாம் அறியாத சீடர்களைப் போல இருக்கலாம். கிறிஸ்து போகிற வழியை நாம் அறியாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பகுதி சொல்லுகிறது, அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, ஐ ஆம் த வே. என்னை இல்லாமல் ஒருவரும் என் பிதாவினிடத்திலே வாரான் என்று தெளிவாக சொன்னார். என் வழியாக அல்லாமல் என் பிதாவினிடத்தில் வேறு ஒருவரும் வர இயலாது என்று சொல்லி மிக தெளிவாக போதித்திருக்கிறார். இந்த மூன்று அடிப்படையான போதனைகளும் கிறிஸ்து மாத்திரமே தனிச்சிறப்பு வாய்ந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஆப்பிரிக்கா தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய வடபகுதிக்கு செல்ல விரும்பினார். ஆனால் அந்த பகுதிக்கு இதுவரையிலும் யாரும் புதிய நபர்கள் சென்றதே கிடையாது. ஆகினாலே அந்த பகுதியில் அநேக பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த பழங்குடி மக்கள் கூட்டம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய தலைவரிடத்திலே போய் கேட்டார், நான் இந்த விதமாக ஆப்பிரிக்காவினுடைய வடபகுதிக்கு செல்ல வேண்டும், எனக்கு துணைக்கு வழிகாட்டியாக யாரையாவது ஒருவரை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நாளை காலை நான் உங்களுக்கு ஒருவரை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். காலையிலே பயணம் ஆயத்தமானது. 7 அடி உயரமான ஒரு நீக்ரோ மனிதன் ஒரு நீளமான கோடாரியை வைத்திருக்கிறார். அவரை தோளின் மேல் வைத்திருந்தார். அந்த மனிதன் ஆயத்தமாக பயணத்துக்கு நின்றார். அவரை பார்த்தவுடனேயே இவருக்கு பலசாலியான நல்ல தோற்றத்தோடு இருக்கிற அந்த மனிதன் வழிகாட்டியாக வருகிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியாக அவரோடு கூட செல்ல ஆரம்பித்தார். 4 மணி நேரம் தொடர்ச்சியாக போய் கொண்டிருந்தார்கள். அது புதற்குள்ளாக அந்த வழி சென்று கொண்டே இருந்தது. வெறும் புதர்களாக இருந்தது. அதன் வழியாகவே போய் கொண்டிருக்கிறார். எங்கேயும் நிற்கவில்லை.
தொடர்ச்சியாக 4 மணி நேரம் போகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே டேவிட் லிவிங்ஸ்டன் பயணத்தை நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஏன் என்று அந்த வழிகாட்டி கேட்டபோது, நீங்கள் புதர் நிறைந்த பகுதிக்குள்ளாக என்னை கூட்டிக் கொண்டே செல்கிறீர்கள், உண்மையாகவே உங்களுக்கு இந்த பாதை தெரியுமா என்று கேட்டார். அப்பொழுது அந்த வழிகாட்டி சொன்னார், இந்த பாதையை முதல் முறையாக உருவாக்கினவனே நான் தான். என்றால் முட்புதராக இருந்ததை இந்த கோடாரியால் நான் வெட்டி அவைகளுக்குள்ளாக வழிகளை கண்டுபிடித்து நீங்கள் சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு முதல் முறையாக சென்றவன் நான் தான். என்னை பார்த்து நீங்கள் வழி தெரியுமா என்று கேட்கிறீர்களே என்று சொன்னபோது தைரியமாக அவனுக்கு பின்னாலே சென்றார். அவர் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு அந்த பாதை கொண்டு போய்விட்டது. ஒருவேளை இதெல்லாம் நமக்கு பாதை காட்டுகிறவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி. ஏனென்றால் இன்னும் என் வழியாக நீங்கள் வரும்போது உறுதியாக அது பிதாவின் இல்லத்திலே கொண்டு வந்து உங்களை சேர்ந்து நித்திய வாழ்வை பெறுவீர்கள். என்றென்றும் அவரோடு வாழுகின்ற சிலாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, உங்களோடு கூட இந்த பந்தியிலே நான் பங்கு பெறுவேன் என்றும் சீடர்களுக்கு அவர் சொன்னார். நவமான இந்த திராட்சை ரசத்தை என் பிதாவின் வீட்டில் உங்களோடு கூட நான் அருந்தும் வரையிலும் இனி நான் அருந்துவதில்லை என்று சொன்னார். ஆகினாலே நம்மோடு என்றென்றும் வாழ விரும்புகிற ஆண்டவர் நமக்காக தம்மையே பலியாக கொடுத்து நிகரற்ற தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தினவர், அன்புள்ள அரவணைப்பை நமக்கு காட்டி நிகரற்ற தன்மையை நமக்கு வெளிப்படுத்தினவர், நித்திய வாழ்வை கொடுத்து வேறு யாரும் தர முடியாத சிலாக்கியத்தை நான் மாத்திரமே உங்களுக்கு தர முடியும் என்று நமக்கு வெளிப்படுத்தினவர். ஆகினால் இப்படிப்பட்ட மேலான தன்மைகள் நிறைந்த தனித்துவம் வாய்ந்த இந்த அருமையான ஆண்டவரை சொந்த தெய்வமாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆகினாலே இந்த உலகத்தில் நாம் சீரை பெற்றிருக்கிறேன். அவர் நம்மை சுதந்திரமாக தெரிவு செய்திருக்கிறார். ஆகினாலே பாக்கியம் பெற்றவர். அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார். அந்த மகத்துவத்தை உணர்ந்து தொடர்ந்து அவருக்குரியவர்களாகவே வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ளதித்தான் இந்த நாளிலும் உம்மை ஆராதிப்பதற்கு காணொளி காட்சி வழியாக ஆண்டவர் கொடுத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைகளை கேட்கின்ற சிலாக்கியத்தை கொடுத்ததற்காக துதி தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, வழியை காட்டினவர்கள், வழியை அமைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு வழியாக இருக்கிறார். அந்த வழியிலே நாங்கள் நடக்க தேவரீர் எங்களை பலப்படுத்தும்படியாக சொல்கிறோம். ஆண்டவரே, நித்திய வாழ்வை பெறவும் உம்முடைய அன்பின் அரவணைப்பை இவ்வுலக வாழ்விலும் மறுமையின் வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். எங்களுக்காக ஜீவன் தந்து இந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அதை முழுமையாக பெற்றுக்கொள்கின்ற சிலாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த வேளையிலும் இந்த ஊரடங்கு உத்தரவு காலத்திலே நெருக்கடியான வாழ்க்கை சூழ்நிலையில் வாழுகின்ற மக்களுக்காக, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காக, பொருளாதார சிக்கல்களிலே மாற்றி தவிக்கின்ற ஒவ்வொரு தேசங்களுக்காக, பெரிய தொழில்கள் முதல் சிறிய தொழில்கள் வரை முடங்கி போயிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் வாழ வழியில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாமானிய மனிதர்களுக்காக, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, இந்த அரசு பொறுப்பாக சில காரியங்களை செய்தாலும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாத காரணத்தினாலே குடும்பங்களிலே ஏற்படுகிற சீர்குலைவுகளுக்காக இந்த சமூகத்திலே பாரத்தோடு கொண்டாடுகிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாகவே நீர் இந்த பூவுலகத்துக்கு வந்தீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தீமையான பழக்க வழக்கங்களிலிருந்தும், போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும், குடிப்பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அதற்கு நீர் ஒருவரே வழியாக இருக்கிறீர். அதை உணர தேவரீர் மனக்கண்களை திறந்தருளும்படியாக சொல்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிக்கும் நம்ம எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 324வது பாமாலை, பாதை காட்டும் மா யெகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன் இவ்வுலோகம் காடுதான், வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும் என்ற பாடலை பாடும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.